மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கார். பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடிக்கு முன்பாகவே தெரியும். அங்கு தாக்குதல் நடக்கப் போவதாக பிரதமர் மோடிக்கு 3 நாட்களுக்கு முன்பாக புலனாய்வு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் முன்னரே அதை அறிந்து கொண்டதால் தான் அவருடைய காஷ்மீர் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. ஏன்னா சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி நினைக்கிறேன் அவருடைய புரோகிராம் அங்க இருந்தது. பிரதமர் மோடி ஸ்ரீநகருக்கு செல்வதாக இருந்தது. அந்த திட்டம் கைவிடப்பட்டுதான் சவுதிக்கு போனார். சம்பவம் நடந்து சவுதியில் ஓடி வந்தார். அப்போ அந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் பங்கேற்கிற அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என்றோ அல்லது ஸ்ரீநகரில் தாக்குதல் நடத்தப்படும் என்றோ அங்கிருக்கிற ராணுவம் ஐவி மூலமாக பிரதமர் மோடிக்கு தகவல் கொடுத்து விட்டது. ஆனால் அங்கிருக்கிற சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் ராணுவம் எடுக்கவில்லை. தகவல் கிடைத்தும் ராணுவம் அங்க போல, பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு 2000-3000 பேர் கூடுகிற பகுதியில் நீங்கள் ராணுவத்தை நிறுத்தியிருந்தால் அந்த 5 பேர் அன்னைக்கே சிக்கியிருப்பாங்க.